ඉසේ අපි වාඩි වෙමුද? Hallelujah. நாங்கள் பல ஊழியர்களை செய்திருக்கிறோம், கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். මේ ශාලාව තුළ අපි ගොඩක් සේවයක් කරලා තිබෙනවා, රැස්වීම් පවත්වලා තිබෙනවා. அநேக அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் இந்த இடத்திலே செய்தார். So it was a ආස්කම් සලකුණු වේස්තලේ කළා. ஆகவே இன்று நாளையும் அதை செய்ய போகிறார். ඒ නිසා අද එටත් ස්වාමීන් වහන්සේ දේ කරන්න යනවා. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ දරුවනි, நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு இந்த இடத்திலே நீங்கள் முதலாவது கூடி வர வேண்டும். පළමු කොටම වේස්තලේ ඔබගේ ඇදහිල්ල තුලින් ඔබ වේස්තලේ රැඳී සිටින්න ඕනේ. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் இருக்க வேண்டும். ඔබ කියනවානේ දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාද කර වෙනවා කියලා. இன்றைக்கு உலகம் கவலையிலும் கண்ணீரும் சமாதானமற்று தான் வாழுகின்றது. අද මේ ලෝකේ පීඩාවෙන් වේදනාවෙන් කඳුලෙන් கருவினை கண்டு கொண்டே கருணையாய் காத்து கொண்டே கருவினை கண்டு கொண்டே கருணையாய் காத்து கொண்டே அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, உதனி நண்பனா என்னவென்று சொல்லுவேன், உதனி அற்புதமே அதிசயமே பரிசுத்த வாழ்க்கை நடத்துகிற குடும்பங்களை அதை இந்த நேரத்தில் இந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கிற மக்களை மாற்றுங்க, இன்னொரு கொடி மாற்றுங்க. ස්වාමීනි දැනුත් ස්වාමීනි මේ මණ්ඩපයේ තුල වාඩිලා සිටින මේ දරුවන්ගේ ජීවිතය තව පියවරක් එසේ ජීවත් වීමට වෙනස් කර නැනව. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் அற்புதங்கள் நடப்பதாக சொல்லலாம். ඒක මනුෂ්‍ය කියාවිසි කාර්යයක් කියන පුළුවන්. ஆனால் அந்த வாழ்க்கையை அநேக காரியங்களிலே தவறிவிடுகிறார். නමුත් ඔහු ජීවිතේ ගොඩාක් කාලවලදී ඔහු වන්දනපත් වෙනවා. அது அவரால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ඒ ඔහුගේ ජීවිතයේ ඉෂ්ට ශක්තිය වලට
வல்லமையின் தேவனே நன்றி ஐயா என்னை வாழ வைக்கும் நன்றி ஐயா என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா வல்லமையின் வல்லமை வல்லமை இறங்க போறோம் என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா பல கோடி தெய்வங்களை நம்பினேன் நீதான் அன்பான தெய்வம் என்று அறியாமலே பல கோடி தெய்வங்களை நம்பினேன் நீதான் அன்பான தெய்வம் என்று அறியாமலே வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா என்னை தாங்கி தினம் நடத்திய உம் கிருபை ஐயா வாழ வைக்கும் தெய்வம் நன்றி ஐயா என்னை தாங்கி தினம் நடத்திய உம் கிருபை ஐயா வல்லமையின் தேவனே நன்றி ஐயா என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா கலங்கி நின்ற போதெல்லாம் கண்துடைத்தி கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்தீர் கலங்கி நின்ற போதெல்லாம் கண்துடைத்தி கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்தீர் கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும் அதுவரையில் உக்கரத்தில் அடங்கியிருப்பேன் கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும் அதுவரையில் உக்கரத்தில் அடங்கியிருப்பேன் வல்லமையின் தேவனே நன்றி ஐயா என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா வல்லமை ஆண்டோடைய வல்லமை இப்பொழுது இந்த மண்டபம் முழுவதுமாய் ஆண்டவருடைய கிருபை ஆண்டோடைய வல்லமை இறங்க போகிறது பொன்னாக பிசாசின் கட்டுகளை இயேசுவின் வல்லமை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா கலங்கி நின்ற போதெல்லாம் கண்டுடைத்தி கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்தீர் கலங்கி நின்ற போதெல்லாம் கண்டுடைத்தி கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்தீர் கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும் அதுவரையில் கரத்தில் அடங்கியிருப்பேன் கண்ணீரை விசாரிக்கும் காலம் வரும் அதுவரையில் கரத்தில் அடங்கியிருப்பேன் வல்லமையின் தேவனே நன்றி ஐயா என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ஐயா ஆண்டோடைய வல்லமையை நாங்கள் இப்பொழுது காண போகிறோம் இப்பொழுது சரீரத்தில் ஆண்டோடைய விடுதலையை காண போகிறோம் இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது நோய்களை குணமாக்குகிறது தீக்குகிறது தலையில இருந்து உள்ளங்கள் வரை தேவனுடைய பிரசன்னத்தை நான் காணுகிறேன் வல்லமை இறங்குகிறது அன்னுடைய நோய்களை கத்த தொடுகிறார் வல்லமை அந்த சகோதரி ஆண்டவர் தொடுகிறார் ஆவிகளின் கட்டுக்களை இந்த இடத்தில் இருந்து தேவன் அகற்ற போகிறார் எல்லோரும் ஆண்டவரை இந்த
மண்டபத்திலே ஒரு விடுதலையோட நீங்க கடந்து මේ போக මණ්ඩපය තුළ විදීම සමග ගමන් කරන්න ඕනේ. சரீரத்தில விடுதலையோட கடந்து போக வேண்டும். ශරීරයේ විදීම සමග ගමන් කරන්න ඕනේ. ஆத்மாவில விடுதலையோட கடந்து போக வேண்டும். ආත්මේ විදීම සමග ගමන් කරන්න ඕනේ. பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டோடைய வல்லமை ලබා ගන්න දෙවියන්වහන්සේගේ බලය எங்கு எல்லாம் நோயுண்டோ அந்த இடத்திலே முடியுமான காரியத்தை வைத்து இயேசுவே என்னை குணமாக்கும் என்று கேளுங்க. ඔබගේ රෝගයේ තිබෙන ස්ථානයේ අතත් තබලා පුළුවන් නම් යේසුනේ මට විදීම දෙන්න කියලා කියන්න. நோயோடு யாராவது கொண்டு வந்தவர்களுக்காக அந்த நோயை முன்னெடுத்து தொடுங்கள். මේ අවස්ථාවේදී කවර රෝගී කෙනෙක් ගෙනාව නම් ඒ රෝගයේ තිබෙන ස්ථානයේ අතත් තබලා යාඥා කරන්න. இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். දෙවියන්වහන්සේ දැන් විදීම ලබා இப்பொழுது நாளைக்கல்ல இந்த வேளையில ஒரு நோய் குணமாகும். දැන් මේ මොහොතේ සුවය பிறந்ததுக்கு முடிவு வரும். ඒ ස්ථානයේ විදීම දැනේ. எல்லா கட்டுக்கண்ண உடை සෑම මැදින් විදුන ලබා. ஹalleluya. பொல்லாத ஆவிகள் ஒரு 2 சகோதரிகள் இதுக்குள்ள இருக்கிறார்கள். සහෝදරියන් දෙදෙනෙක් මේ ස්ථානයේ සිටිනවා. இந்த ரொமான்டிக் போல வந்து கொண்டு தலையை சுத்தி கொண்டு இருக்கிற 2 பேர் இருக்கிறீங்க. ඒ දෙදෙනාට දැන් ඉසේ කැරකිල්ලක් මේ ස්ථානයේ තිබෙනවා. இப்பொழுது ஆண்டவர் விடுதலை தர போகிறார். දැන් දෙවියන්වහන්සේ විදීම ලබා දෙන්න යනවා. கேள் சகோதரி, இயேசுவே எனக்கு விடுதலை வேண்டும் என்று කියන්න යේසුනේ මට විදීම දෙන්න කියලා ඉල්ලන්නේ. இப்பொழுது தேவனுடைய வல்லமை தொட போகிறார். දැන් දෙවියන්වහන්සේගේ බලය ස්පර්ශ කරන இயேசுவின் நாமத்தில் ස්පර්ශ කරන යේසුස්ගේ இயேசுவின் நாமத்தில் ස්පර්ශ කරන යේසුස්. දුර වෙනවා.